வர்த்தக மாநாட்டிற்கு பின் உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் மருந்து பொருட்களின் விலை வெகுவாக குறையும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மேலும் பெருக்கும் வகையில் வருகிற செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஒவ்வொரு துறைகளில் உள்நாட்டு தொழில் முனைவோர்களுடனான கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. இதன்படி இந்தியாவில் உள்ள மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்ட கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. இதில் மருத்துவ பராமரிப்பு சாதனங்களை உள்நாட்டில் தயாரித்தல், உள்நாட்டில் மருந்து நிறுவனங்களை உருவாக்குதல் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு வாயிலாக உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்களை ஏற்படுத்துதல் போன்றவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் பேசிய மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், வர்த்தக மாநாட்டிற்கு பின் உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் மருந்து பொருட்களின் விலை வெகுவாக குறையும் என்று தெரிவித்தார். இப்போ நம்ம தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் கேபிட்டலாக இருக்கிறதுனால நம்மளோட எக்யூப்மெண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்டும் நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி மருந்துகள் பொறுத்தவரை ரொம்ப ரேப்பிடாக இப்போ பல்க் ட்ரக்ஸ் சைனாவில் நிறைய தயாரிக்கிற மாதிரி நம்ம லோக்கலி தயாரித்தா அந்த ஓவரால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனால் ஜெனரிக் மெடிசன் ரொம்ப லோ ரேட்ஸில் மெடிசின் வந்துடுறது. அந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது அந்த மருந்துகளான விலையும் ரொம்ப கம்மியாகும். அந்த வகையில் இது ரொம்ப என்கரேஜிங்கான மீட்டு.